வணக்கம். தமிழகத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகள் திமுக வசம் இப்போ இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விட்டு கை நழுவி போகக்கூடிய இடத்துல இருக்கு. அந்த 5 சட்டமன்ற தொகுதியை பத்தி இந்த காணொலியில பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா தென் தமிழகத்துல இருக்கிற ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் சொல்லுவாங்க. அந்த கோயிலை மையமாக கொண்டது. இதுல பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் முன்னாடி நின்னது வாரணாசி, இப்ப ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரம் ஒரு லிங்க் இருக்கு. அதனால சொல்லியிருந்தாங்க. அந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம். ஆக்சுவலா அது இந்த பேர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேரு, நீங்க தெரிஞ்சிருக்கோம். முத்துராமலிங்கம்ன்றது சாதாரண ஒரு பேர் கிடையாது. இந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தான் இங்க எம்எல்ஏவா இருக்காரு. அவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. ஆனா கடந்த இந்த 4 ஆண்டு ஆட்சியில அவர் மேல பல அதிருப்தி, பல புகார்கள், பல குற்றங்கள். அதனால திருப்பி மீண்டும் காதர் பாட்ஷாவுக்கு திமுகவுல இடம் கொடுத்தாலும் மக்கள் அவர் மேல அதிருப்தியில இருக்கிறதுனால அவரு வெற்றி பெறறதுக்கான பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லாத மாதிரி அங்க இருக்கிற கள நிலவரம் சொல்லுது. சோ அப்போ வேற யாருக்கு அந்த தொகுதியை கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு அந்த பெல்ட். சோ அப்படி இருக்கும்போது இவங்க காங்கிரஸ்க்கு ஒதுக்குவாங்களா இல்ல எப்படின்னு தெரியல. அதிலே இந்த காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் முதுகுளத்தோர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட போறதா ஒரு தகவல் சொல்றாங்க. ஏன்னா இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால அவர் முதுகுளத்தோர் சட்டமன்ற தொகுதிக்கு போக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவாடானை அடுத்த சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கருமாணிக்கம் அவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு. இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா அந்த கருமாணிக்கமுடைய செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு திருப்திகரமா இல்ல. அதுலயும் ஒரு அதிருப்தி இருக்கு. அவர் மேலேயும் ஏகப்பட்ட புகார்கள் எல்லாம் இருக்கு. அதனால அவருக்கும் இந்த தடவை போட்டியிட்டார்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்னா வெற்றி வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு அப்படின்னே சொல்லலாம். அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குறிப்பா அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுக பாஜக ஏற்கனவே இந்த கூட்டணி வலுவான கூட்டணி. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் முனுசாமி அவர் நல்ல ஒரு மக்கள் தொடர்பு கொண்டவர். அவருடைய மனைவி கிருத்திகா முனுசாமி தான் போட்டியிடுறதா சொல்றாங்க. கிருத்திகா முனுசாமி போட்டியிட்டா ஈஸியா அந்த திருவாடானை தொகுதியில ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு அதிக அளவுல வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல தகவல் சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி அதாவது கூட்டணிக்கு ஒரு கட்சியை ஒதுக்குறாங்க அப்படின்னாலே திமுகவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த தொகுதி மேல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது. ஏன்னா இருந்தா திமுகவே போட்டியிட்டோம். தனக்கு எங்கெல்லாம் ஒரு சாதகமான நிலை இல்லையோ அங்கதான் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவாங்க. அப்படி அந்த கூட்டணி கட்சி திருவாடானை கூட்டணி கட்சி காங்கிரஸோட செயல்பாடுகள் சரியில்லாதனால திருப்பி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் மனைவி கிருத்திகா முனுசாமியே போட்டியிடுறதா தகவல். போட்டியிட்டா நல்ல கணிசமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க அப்படின்ற கள நிலவரம் சொல்லுது. இந்த மாதிரி 2 சட்டமன்ற தொகுதியுமே பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி. தற்போது திமுக வசம் இருக்கக்கூடியது. ஆனா நிச்சயமா 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வசம் செல்கிறது அப்படின்றத நம்ம ரொம்ப தீர்மானமா சொல்லலாம். அடுத்த சட்டமன்ற தொகுதி பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடி சட்டமன்ற தொகுதி. அங்க பாத்தீங்கன்னா மாங்குடி அப்படின்றவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு. அவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். குறிப்பா இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா இந்த 4.5 ஆண்டுல அந்த அளவுக்கு அவங்க செயல்பாடு ஒன்னும் திருப்திகரமா இல்ல. அது ஏனே தெரியல. கடமைக்கேன்னு இருக்காங்க, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி. இந்த அளவுக்கு கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களா இல்ல ஏன் உயிர்ப்புடன் செயல்பட மாட்டாங்க? அவங்களுக்கு எந்த செயல்பாடுமே கிடையாது. ஆனா அந்த கூட்டணி மட்டும் அந்த கூட்டணி கட்சியில இருந்து அந்த திமுகவுடைய செயலாளராகவே மாறிடுவாங்க. காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு எல்லாம் கிடையாது. அவங்க கூட்டணி கட்சியிலிருந்து திமுகவுக்கே மாறிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சொந்த தொகுதியில நிறைய கவனம் செலுத்தாதனால மக்கள் பிரச்சனையை எடுத்து போராடாதனால இதெல்லாம் நான் சொல்லல. அவங்க கரூர் ஜோதிமணி எம்பி அவங்களே சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி செல்கிறது. மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து போராட மாட்டாங்க. அச்சமற்ற நிலையில தன்னலமற்று இருக்கிற ராகுல் காந்தியோட லட்சியத்தை இந்த தமிழக காங்கிரஸ் பின்பற்ற மாட்டேங்குது. இப்போ நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் எப்போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வேற ஒரு விஷயம். என்னதான் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையை
கையில் எடுக்காததுனால, மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்காததுனால அந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலையும் இந்த மால்குடின்ற எம்எல்ஏவும் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதனால மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி. அதனால கண்டிப்பா அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு பெரிய அளவுல வந்து ஒரு வரவேற்பு இருக்கு. நிச்சயமா அந்த தொகுதியில பாஜக அதிமுக கூட்டணி சார்பா எந்த வேட்பாளர் நின்னாலும் கணிசமான வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு பெருமளவு வெற்றியை பெறுவாங்கன்னு நம்ம நிச்சயமா உறுதியாவே சொல்லலாம். அடுத்த சட்டமன்ற தொகுதி இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டி நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த டி நகர் சட்டமன்ற தொகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிமுகக்கும் திமுகக்கும் டைரக்ட் ஃபைட், அதாவது நேருக்கு நேர் மோதல். அதுல வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி, அன்பழகன் அவருடைய தம்பி, அவர் வந்து பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஒன்னும் ஜெயிக்கல. அவர் எதிர்த்து போட்டிட்டவர் சத்யா, டி நகர் சத்யா. அவர் நல்ல ஒரு அறிமுகமான ஒரு முகம். அந்த இடத்துல களப்பணி ஆற்றினவர். கிட்டத்தட்ட அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு திமுகவை சொல்லலாம். அப்படி இருக்கும்போது திமுகக்கும் அதிமுகக்கும் நேரடியான யுத்தம். அந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான் வெற்றி பெற்றாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சொற்ப வாக்குகள் வித்தியாசம் தான். 137 வாக்குகள் வித்தியாசத்துல தான் டி நகர் சத்யாவை இந்த கருணாநிதி, அதாவது அன்பழகன் தம்பி கருணாநிதி வீழ்த்துறாரு. வெறும் 137 வாக்குகள் தான். அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது அதிருப்தி அலை வீசுது. குறிப்பா வந்து திமுக வந்து செய்யாத விஷயம் கிடையாது. ஏற்கனவே மக்கள் மத்தியில நிறைய கெட்ட பேரு. நீங்க உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புல எல்லாம் ரொம்ப அதிகமா கோட்டை விட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி, அந்த மாணவி அந்த பாலியல் வழக்குல ஈடுபட்ட நம்ம ஞானசேகரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குண்டாச ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ஞானசேகரன் திமுகவுடைய உறுப்பினர் இல்லைன்னு சட்டமன்றத்துல தொடர்ச்சியா போய் பேசினாரு திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில வந்து பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன்னா குறிப்பா இந்த பெண் பிள்ளைகளை நம்பி வெளியே அனுப்ப முடியாத சூழ்நிலை. போலீஸ்காரங்களே பெண்களை கற்பழிச்சது இந்த ஆட்சியில மட்டும்தான். ஏன்னா வேற எந்த ஆட்சியிலுமே பெண்கள் பாதுகாப்புல முன்னிடம் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தமான தொடர்பு அப்படின்னா அவன் யாரா இருந்தாலும் சரி, அவங்க கட்சிக்காரனை சேர்ந்த எம்பி எம்எல்ஏ மந்திரியாவே இருந்தாலும் காலைல ஏஞ்சி பார்த்தா அவனுக்கு எஸ்கார்ட் இருக்க மாட்டாங்க, மந்திரி பதவியில் அவன் இருக்க மாட்டான். இந்த பெண்கள் தொடர்பான குற்றங்களை ஈடுபட்டா. அப்படி இருக்கும்போது காவலர்களே பெண்கள் தொடர்பான குற்றங்களை ஈடுபட்டு தாயையும் மகளையும் பாலியல் வன்கொடுமை செய்த விஷயம்லாம் இந்த திமுக ஆட்சியில தான் நடந்தது. இது வரைக்கும் நடந்ததே இல்லை. 20 ஆண்டுகள் கழிச்சு கள்ளச்சாராய மரணமோ கள்ளக்குறிச்சியில நடந்தது இந்த திமுகவுடைய ஆட்சியில தான். அதனால இதெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்க. அதனால வந்து இந்த அதிருப்தி அலை இருக்கிறதுனால குறிப்பா டி நகர்ல வந்து பாத்தீங்கன்னா வணிக வளாகங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில வந்து இந்த தடவை திமுக போட்டியிட்டாலும் நிச்சயமாக பாஜக அதிமுக கூட்டணிக்கு தான் அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகம். குறிப்பா பாஜக அந்த தொகுதியை கேட்கறதா சில தகவல்கள் சொல்றாங்க. அப்படி மீறி பாஜக நின்னாலும் கணிசமான வெற்றியை பெறுவாங்க. ஏன் அப்படின்னா பாஜகவுடைய அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய தொகுதியில டி நகரும் ஒண்ணு. வேளச்சேரின்னு சொல்றாங்க. மேபி இருந்தாலும் வேளச்சேரி கான்சென்ட்ரேட் பண்றாங்களா இல்லைன்னு தெரியாது. டி நகர் கண்டிப்பா அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அங்கதான் பாஜகவுடைய தலைமை அலுவலகம் சொல்லக்கூடிய கமலாலயம் இருக்கு. அங்க கம்யூனிஸ்ட் ஆபீஸும் இருக்கு. அது வேற விஷயம். 2 பேரும் பக்கத்துல தான் இருப்பாங்க. இருந்தாலும் பாஜகவுடைய கவனம் செலுத்தக்கூடிய முக்கிய தொகுதியா டி நகர் இருக்கு. இந்த இடத்துல டி நகருக்கு அதிமுகவிலேயும் நல்ல வாய்ஸ் இருக்கு. அதனால அதிமுக இந்த தொகுதியை பாஜக ஒதுக்குவாங்களா, அதிமுகவை வச்சிருப்பாங்களான்னு தெரியல. மேபி யார் இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில். நிச்சயமா இந்த திமுகவுக்கு இந்த டி நகர் தொகுதியில வாய்ப்புகள் மிக 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 குறைவுனே சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற தொகுதி மதுரை வடக்கு. அப்படின்னாலே தளபதி, அப்படிதான் அவர் தான் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர். அவர் இப்ப எம்எல்ஏவும் இருக்காரு. தளபதினா அந்த தளபதி இல்ல, அது வந்து பெரியலா, இது சின்னலா. அது ஒரு தளபதி. அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றாங்க. ஆனாலும் அங்க அதிருப்தி அலை. குறிப்பா இந்த திமுக 5 வருஷம் தான் ஆண்டுச்சு. அதுக்குள்ள ஆன்டி இன்கம்பன்சி நிறைய. போன தடவை தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆண்டாங்க அதிமுக. ஆனாலும் அதிருப்தி அலை அந்த அளவுக்கு இல்லை. அதனால வந்து ரொம்ப சொற்ப வாக்குகள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப டி நகர் தொகுதி சொன்னோம்ல 137 வாக்குகள்னு, அந்த மாதிரி காட்பாடி தொகுதி, துரைமுருகன் தொகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சீனியர் மோஸ்ட் லீடர் துரைமுருகன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் உதயநிதி மட்டும் இல்ல இன்பநிதி அமைச்சரவையிலையும் நான் அமைச்சரா பங்கேற்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கொத்தடிமைகளே வந்து மூத்த கொத்தடிமைன்னு கூட சொல்லலாம். அவரே வந்து பாத்தீங்கன்னா வாழ்வா சாவான்ற போராட்டம் தான் இருந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் காட்பாடி தொகுதியில துரைமுருகன் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு தெரியல. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவை சேர்ந்த ராமு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காட்பாடி தொகுதியில வந்து வித்தியாசமே வந்து 746 வாக்குகள் வித்தியாசம் தான். அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய
டிஃபரெண்ட் எல்லாம் கிடையாது. கடைசி நிமிஷத்துல தான் போராடி வந்தாரு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 10 ஆண்டுகள் ஆண்ட அதிமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரிய பாதிப்பை, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா இவங்க 5 வருஷம் தான் ஆண்டாங்க. எப்பயுமே திமுக வரலாறுலயே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 2 ஆண்டுகள் தொடர்ச்சியா ஆண்டதா வரலாறே கிடையாது. எப்பயுமே இந்த ஓராண்டு தான். ஆனா அதிமுகவுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா 3 தடவை தொடர்ந்து முதலமைச்சரா இருந்தாரு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது 2 ஆண்டுகள் தொடர்ச்சியா முதலமைச்சரா இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி வராருன்னு சொல்றாங்க. எடப்பாடி இது வரைக்கும் தொடர்ச்சியா முதலமைச்சரா இருந்தது இல்ல. இருந்தாலும் இந்த வரலாற்று நிகழ்வை இதுவரைக்கும் திமுக பீட் பண்ணதே இல்லை. இந்த தடவை திமுக 2வதா பதவி ஏற்கவோ திருப்பி மீண்டும் முதலமைச்சர் அரியணையில ஏறவோ வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நம்ம அதை பார்க்க தான் போறோம். அப்படி இருக்கிற இந்த நிலைமையில மதுரை வடக்குல தளபதி அவர்கள் அந்த அளவுக்கு அவருடைய கூட்டம்னு இருந்தாலும் மக்கள் மத்தியில பெரிய ஒரு அதிருப்தி. அங்க பாத்தீங்கன்னா குறிப்பா அதிமுக பாஜக கூட்டணியில வலுவா இருக்கு. அதுல நம்மளுடைய பேராசிரியர் ராம சீனிவாசன் கடந்த நாடாளுமன்ற தொகுதியில பெரிய அளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. பாத்தீங்கன்னா நிறைய வாக்குகள், கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பாரு. எல்லாரும் பிஜேபிக்கு இந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கா? ஏன்னா எல்லா தேர்தலுமே பாத்தீங்கன்னா பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னா 3% வாக்கு 5% வாக்கு தான் இருக்கு அப்படின்னுவாங்க. இந்த தடவை இறங்கி அடிச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியே கிடையாது, நின்னு ஜெயிச்சாங்க. பல தொகுதியில 2வது இடத்துல பாஜக. அதிமுகவே 3ஆம் இடம் தள்ளப்பட்டது அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு வரலாறு சொன்னாங்க. தென் சென்னை உட்பட நிறைய தொகுதியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. தங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை நல்லா காமிச்சாங்க. அந்த மாதிரி ராம சீனிவாசன் பெர்ஃபார்ம் பண்ண தொகுதி அந்த நாடாளுமன்ற தொகுதி மேபி இந்த அதிமுக பாஜக கூட்டணியில அவருக்குமே சீட்டு ஒதுக்கப்படலாம். அப்படி ஒதுக்கப்பட்டா நிச்சயமா பாஜக நல்ல ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்துல நிச்சயமா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த 5 தொகுதி இப்போ திமுக கூட்டணி வசத்துல வெற்றி பெற்ற தொகுதிகள். இதை தக்க வைக்கிறதுக்கே திமுக பெரிய ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல திமுக தலைமை இந்த 5 தொகுதியில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கவனம் செலுத்துறாங்க. எப்படியாவது இந்த தொகுதியை நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்க ரொம்ப கண்ணுக்கு பார்க்கும் போதே தெரியுது இந்த தொகுதியெல்லாம் நிச்சயமா திமுக வராதுடா, ஏதோ தப்பி தவறி வந்துருச்சு, இந்த தடவை வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த 5 தொகுதியை திமுக தலைமை ரொம்ப கண்காணிக்கிறாங்க. இதுல எப்படியா ஜெயிக்க முடியுமா, ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணலாமா, ஏன்னா ஃபார்முலாலாம் இங்க ட்ரை பண்ண முடியுமான்னு சொல்லி கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. மக்கள் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். நம்ம சொன்னது எல்லாமே கள ஆய்வு, கள அரசியல். சரிங்களா? இது ஏதோ பொத்தாம் பொதுவா திமுக வராது அதிமுக வரும் அப்படின்லாம் கிடையாது. அங்க இருக்கிற கள நிகழ்வை வச்சு நம்ம சொல்றோம். இந்த 5 தொகுதி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்குன்றதுதான் நம்மளுடைய கள நிலவரம். பார்ப்போம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது, இதுல யார் ஆட்சிக்கு வருவா, யார் அந்த ஆட்சி கட்டிலில் அமர்வார் அப்படின்ற பல்வேறு கேள்விகளுடன் இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.